அவர் வாட்டில் கூட இருக்கிறவங்க சொல்கிறாரு, என்னை தூங்க விட மாட்டேங்கிறீங்க, என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்றீங்க, அதை கூப்பிட்றீங்க, இதை கூப்பிட்றீங்க, திமுகவுடன் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. ஏன்பா நீங்கள் இப்போ இவ்வளோ சொன்னதுக்கும் இந்த வார்த்தைக்கும் அர்த்தம் இல்லையா? விடுங்க, அது அப்படி சொல்கிறது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் தான். ஏங்க நீங்கள் கட்சிக்காரங்களை எதை புத்தி சொல்லிங்கன்னு பார்த்தா இது சொல்கிறீங்களே, அப்படி தாங்க சொல்லுவோம். கட்சிக்காரங்களை சொல்கிற மாதிரி இங்கே சொல்லுவோம். ஃபியட்டு கார் இருக்குல்ல, பத்மினி ஃபியட்டு இன்றைக்கி எங்கேயாவது இருக்குது? பழைய அம்பாசிடர் கார் எங்கேயா இருக்குது? எங்கேயா நிற்கும். அது மாதிரி தான் காங்கிரஸும் அதிமுகவும். எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு தோணுது. இப்படியே உருட்டிகிட்டே இருக்குது. ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு, நீங்கள் கூட்டணி ஆச்சா, அதெல்லாம் கிடையாது. பெருசாக அழுத்தம் கொடுக்க முடியாதுன்றீங்க திமுக. உனக்காக நான் மூட்டை தூக்கி முதுவே வளைஞ்சு பெண்டாகிறேன், தெரியுதா? 6லாம் முடியாது, நான் 16 கூட நிற்கிறேன். அந்த அழுத்தம் தான் கொடுக்க முடியும். 25 தர அந்த தம்பி அப்படியே போயிடுவேன். நான் மட்டும் போக மாட்டேன். இடதுசாரி இருக்காங்களா, அவங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்து அங்கே கூட்டு போயிடுவேன். ஏன்னா தம்பிக்கு அங்கே 234 ஆள் இல்லை. அதிருப்தி கூட்டணி கட்சிகள்லையும் நிலைப்படுது. ஏன்னா வைகோ நேற்று சொல்லும்போது எனக்கு ராஜ்யசபா சீட்டு கூட இல்லைன்னா தொண்டர்கள்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க, ஆனால் நம்ம 10 எம்எல்ஏக்களை அனுப்பணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சார். அப்புறம் திருமாவளவனும் ஒரு இதில் இன்டர்வியூவில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படி கட்டாயப்படுத்துகிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நான் எந்த நேரத்துலனாலும் வெளியே வர நான் தகுதியாக தான் இருக்கேன் அப்படின்றாரு. எடப்பாடி அவர்களும் நேற்று வெளியில் சொல்லும்போது திமுக ஒரு பயத்தில் இருக்குது, அதனால தான் எங்கள் கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சீட்டு பிரச்சனையும் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா திருமாவளவன் அவர்களும் 25 சீட்டு கேட்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறதாகவும் செய்திகள் வருது. ஸோ இந்த அதிருப்தி எல்லாமே திமுக கூட்டணியில் ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு. பொதுமக்கள் மத்தியில் உளவியல் ரீதியாக அதிமுக ஒன்றும் இல்லை, உடஞ்சி கிடக்குது. பாஜக தான் 2வது பெரிய சக்தி. 6 சீட்டு வரும்னு உருட்டுனாங்க, ஞாபகம் இருக்கா? 6 சீட்டு வரும். அதுக்கப்புறம் அதே ஊடகங்கள் தான் 39 சீட்டும் இவங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 6 சீட்டு உருட்டுனது மக்களை ஏமாத்துறதுக்கு. அதிமுக ஒன்றும் இல்லை, பிஜேபி தான் அப்படின்னு இந்த உருட்டு இந்த ஸ்ப்ளிட் பண்ணது, அதன் மூலிமா ஒரு பெரு வெற்றி கிடைச்சது. ஆனாலும் இங்கே ஒன்றும் இவங்க ஓட் பர்சன்டேஜ் பார்த்தா 41% வந்துட்டாங்க. 18 + 23 41 வந்துட்டாங்க. நீங்கள் 47, 6% மிஸ் ஆகுது. அப்போ இந்த உண்மைகள் தெரிந்த பிறகு அவங்க ஒன்று சேர்றாங்க. இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதை இவங்க எப்போவுமே சேர மாட்டாங்க. எடப்பாடி சொல்லிட்டே இருக்காரு, அதனால் சேர மாட்டாங்க. 26லேயும் கிடையாதுட்டார், அதனால் சேர மாட்டாங்க. சேராட்டினாலும் சேருவாங்க நம்ம உருட்டிகிட்டு இருக்கலாம். சேர்றதுக்கான வாய்ப்பு தாவேகாவும் அதிமுகவும். அதனால் இதை சேர விடாமல் பார்த்துக்கலான்ற மாதிரி உருட்டினாங்க. ஆனால் தலைகீழ போயிடுச்சு. அந்த கூட்டணி அமைஞ்ச உடனே பெரிய பதற்றம் வந்துடுச்சு. 2வது பதற்றம் என்னென்னா, இவர்கள் கொஞ்சம் உருட்டி பார்த்தாங்க. இந்த ஆதரவு ஊடகங்கள்லாம் வச்சுக்கிட்டு, எடப்பாடி பாருங்கள் அவர் தான் அறிவிக்கிறாரு, இவர் பாருங்கள் கை கட்ட உட்காந்துருக்காரு, இவர் பாருங்கள் அவர் அறிவிக்கும் போது இவர் சிரிக்கிறாரு, இவர் பாருங்கள் மைக்கை அப்படியே நோண்டிகிட்டே இருக்கிறார், கையை வச்சுக்கின்னு காலாட்டிகிட்டே இருக்காரு, இப்படி உட்காந்துக்கிறாரு, அவர் அப்படியே உட்காந்துக்கிறாரு, இப்படிலாம் பேசுனாங்க. இது எதுவுமே இல்லை, அறிவிச்சிட்டு போய்கிட்டேன்ட்டாங்க. அப்புறம் கூட்டணி ஆட்சியான்னு கேட்டாங்க. கூட்டணி ஆட்சியான்னு கேட்டோன்னா இப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் அப்போ ஆட்சிக்கு வர்றது என்டிஏன்னு ஒத்துக்கிறாங்க போல், அதனால தான் கூட்டணி ஆட்சியான்னு கேட்குறாங்கன்னு இப்போ அதை விட்டாங்க. உர்றா நீ வேறு அர்த்தமாக ஆகுது அது அப்படின்னு அதை விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, கூட்டணிக்குள்ள பிளவா பிரச்சனையா அது இன்றைக்கி போய் நயனார் நாகேந்திரன் அவரை பார்த்து தனியாக பேசிவிட்டு எல்லாத்தையும் போய் ஆலோசனை பண்ணுறாங்க. அடுத்து சட்டசபையிலையும் சேர்ந்து இயங்கணுன்ற மாதிரி போகிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவங்களுக்கு பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் ஆதரவு ஊடகங்களில் சில ஊடகங்கள் பழைய கணக்கை மற்ற விஷயங்களை எடுத்து போட்டு என்டிஏ ஃபார்ம் ஆகிட்டு வருது, ஒரு பலமான இதாக இருக்குது, அடுத்த ஆட்சியை நோக்கி நகர்கிறார்கள்னு அவங்க செய்தி வெளியிடும்போது இன்னும் இவர்களுக்கு பதட்டமாக இருக்குது. என்ன தான் அடித்தாலும் அங்கே கிரவுண்டில் வேறு லெவலில் இருக்குன்ற ஒரு பயம் வருது. அப்போ எல்லோருமே ஒரு ஒற்றுமையை நோக்கி நகரும் பொழுது இவங்க சொல்லியிருந்தாங்களே தென் மாவட்டத்தில் ஒன்றும் இல்லாத இல்லைன்னு, அது எல்லாமே முறியடிக்கப்படுன்றப்போ ஒரு பயம் வருது. இந்த பயம் பதற்றமாக மாறி, அதுதான் நீட்டு சொல்கிறீங்களே, நீட்டு தான் நீக்கினாதான் கூட்டணின்னு சொல்ல தைரியம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. இதே கேள்வியை இதுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்திலையும் கேட்டு இவர் பதில் சொன்னார். மேகதாட்டு அணை கட்ட மாட்டோன்னு உறுதி கொடுத்தா தான் காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படின்னு நீங்கள் கேட்க தயாரா? முல்லை பெரியாறு அணையில் 152 அடி உயர்த்தினா தான் உங்களோட கூட்டணின்னு இடதுசாரிகளோட சொல்ல தயாரா அப்படின்னு ஒன்று அது கவர்மெண்ட்டாப்பில் நேற்று சட்டசபையில் மறுபடியும் கேட்டுறாரு, கை தட்டுறாங்க. இவங்களை கேட்க விட மாட்டாங்க. சரி, அதுதான் முதல்வர் பேசிட்டார்ல, நீங்கள் போங்க, நீங்கள் வெளிநடப்பு பண்ணுங்க போங்க நீங்கள் அப்படின்றாப்புல.
அதனால் பேச விட முடியாது, மைக் ஆஃப் பண்ணுவாங்க. அது ஒரு இது. ஆனால் இந்த விவாதங்கள்லாம் எப்படி நீங்கள் ஒரு கூட்டணி வைக்கிறீங்கன்னா ஏதோ சில பொது கருத்துக்களில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சில காலத்துக்கு அதை தள்ளி வைப்போம். வேறு ஒரு முக்கியமான கருத்துக்காக நாம் ஒன்றிணைவோன்ற மாதிரி தான் கூட்டணி என்றைக்குமே அமையும். அப்போ அதை நோக்கி நகரும் பொழுது தான் ஒரு வெற்றி வாய்ப்புகள் மாதிரி கிடைக்கும். நீட்டுன்றது நான் இப்போவும் சொல்கிறேன், உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது கிட்டத்தட்ட முடிச்சு விட்டாங்க. இப்போ நீங்கள் வக்ஃப் போர்டு போயிருக்கீங்களே, நாளைக்கே வக்ஃப் திட்ட மசோதா சரின்னு உச்சநீதிமன்றம் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சீராய்வு மனு போடலாம். சீராய்வு மனு அவங்க தான் விசாரிப்பாங்க. அவங்களே தீர்ப்பு கொடுத்த சீராய்வு மனுவில் அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்போது உச்சநீதிமன்றம் நீட்டை என்ன விஷயம்னு கேட்குது. போட்டித் தேர்வு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி பல போட்டித் தேர்வுகள் மாதிரி இது ஒரு போட்டித் தேர்வு. எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்டாங்க. 90%, 99% ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆள் மட்டும் புலிவாலை பிடிச்சனால விட மாட்டேன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. நீட் தேர்வு ரத்து ரகசியம் எங்களுக்கு தெரியும். வந்தவொன்னே முதல் கையெழுத்து என் கையெழுத்து எல்லாம் சொன்னீங்க. ஏதாவது பண்ணீங்களா? 4 வருஷம் எனக்கு என்ன இருந்துட்டு இப்போ நீட்டுக்கு எதிராக கூட்டம் கூட்டுறது எல்லாம்னா பழைய விஷயங்களை எடுத்து மத்திய அரசை எதிரியாக கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த மத்திய அரசு கூட இவங்க சேர்ந்துட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு ஒரு இது உருட்டலான்னு பார்த்தாங்க. எந்த உருட்டும் இப்போ ரொம்ப நாள் நிற்க மாட்டேங்குது. இந்தி திணிப்பு 1 வாரம் தான் அதுக்கு ஆயுள், டீலிமிட்டேஷன் 1 வாரம் தான் ஆயுள், அன்றைக்கே முடிஞ்சு போச்சு அது கதை. அப்புறம் கச்சத்தீவு அப்படியே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. யார் அதை தாரவாக்கும் யார் வேடிக்கை பார்த்துருந்தா. அப்புறம் மாநில சுயாட்சி, இது 50 வருஷம் முன்னாடி போட்டதே இப்போ தூக்கிட்டு வரீங்கன்னு மறுபடியும் அதுவும் உட்காந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இவர்கள் கொண்டு வரது எதுவுமே எடுபடலை. கூட இருக்கிற சவாலைகளே இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வாட்டில் கூட இருக்கிறவங்க சொல்கிறாரு, என்னை தூங்க விட மாட்டேங்கிறீங்க, என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்றீங்க, அதை கூப்பிட்றீங்க, இதை கூப்பிட்றீங்க, திமுகவுடன் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. ஏன்பா நீங்கள் இப்போ இவ்வளோ சொன்னதுக்கும் இந்த வார்த்தைக்கும் அர்த்தம் இல்லையா? விடுங்க, அது அப்படி சொல்கிறது. அப்புறம் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் தான். ஏங்க நீங்கள் கட்சிக்காரங்களை எதை புத்தி சொல்லிங்கன்னு பார்த்தா இது சொல்கிறீங்களே, அப்படி தாங்க சொல்லுவோம். கட்சிக்காரங்களை சொல்கிற மாதிரி இங்கே சொல்லுவோம். நேராக சொன்னால் அது பிரச்சனை ஆகிடும். இவர் கட்சிக்காரங்க தானே சொல்கிறாரு, என் நேரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள், என்னை அங்கே கூப்பிட்றீங்க இங்கே கூப்பிட்றீங்க, அலைக்கழிக்கிறீர்கள், டயர்டாக இருக்குது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே திமுகவுடன் இருக்க வேண்டும் நிர்பந்திங்கன்னா யாரை சொல்கிறீங்க? ஆலூர் ஷானவாசியா, வன்னியரசியா, ரவிக்குமாரியா, பாலாஜியா, யாரை சொல்கிறீங்க? அப்போ அந்த நிர்பந்தம் ஏதோ வருது போல். தலைவரை என்னன்னாலும் சரி, பாமக உள்ள வந்தாலும் சரி நம்ம வெளியே போகக்கூடாது, கம்முன்னு இருப்போம். இப்போ வன்னியர் சங்க மாநாட்டுக்கு திருமாவளவன் அவர்களை கூப்பிடுறது, அப்புறம் பாமக உடைய தலைவர்கள் திருமாவளவன் அவர்களை புகழ்ந்து பேசுகிறது, இதுவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது பாமகவும் திமுகவோட கூட்டணி செய்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இந்த மாதிரி திருமாவளவனை பற்றி பேசுகிறது. பாமக உள்ளே வர்றதுக்கான பேச்சுவார்த்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் தான் அப்பாவுக்கும் மகனும் சண்டை. அப்போ அப்பா உள்ளே வர்றாருன்னா இங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்க முடியாது. ராமதாஸ் வந்தார்னா திருமாவளவன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடணும். அப்போ அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு நீங்களே கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. அது இருக்கவே இருக்குங்க. சித்திரை திருவிழா ஒரு அழைப்பிதழ் கூப்பிட்டுறோம், அண்ணான்றோம், தம்பின்றோம், அப்புறம் போக மாட்டார்ல அப்படின்னு. போக மாட்டார்னா கீழே காலியாகிடும். ஏற்கனவே விஜய் பாதி இழுத்துன்னு போயிட்டார். பட்டியலின இளைஞர்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் விஜயை நோக்கி நகருதுன்னு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் பாமக கூடயும் சேர்ந்தீங்கன்னா முடிச்சு விட்ற கதை. அப்போ அந்த இதுடைய சீரியஸ்னஸ்ஸு திருமாவளவனுக்கு தெரியும். அப்போ பாமகவை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து அதிமுகவை அந்த என்டிஏ கூட்டணியை பலகீனப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா 2 நடக்கும். ஒன்று, பாமகக்குள்ளேயே பிளவு வரல கூட வாய்ப்பு இருக்குது. அன்புமணி ராமதாஸ் நான் தான் உண்மையான பாமகன்னு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது, பாமக இங்கே வரும் மூலயமா திருமாவளவன் நீங்கள் இருந்தால் இருங்க, கிளம்புங்கன்னு கொண்டு வந்தாங்கன்னா திருமாவளவன் மட்டும் கிளம்ப மாட்டார். கூட 2 பழைய பங்காளிகளையும் கூப்பிட்டுக்குவார், வாங்க போகலான்னு. 2 பழைய பங்காளிகள் போகும்பொழுது அங்கே பாமகக்கு ஒரு 30 சீட்டு கொடுக்குறாங்க, கூடுதலாக கேட்டு தான் வருவாங்க. அப்படியே இருக்குன்னா காங்கிரஸும் அதை பெருசாக எதிர்பார்க்கும். அவங்க 30னா எனக்கு 60 கொடுங்க, 50 கொடுங்கன்னு. அப்போ அந்த பிரச்சனையே வந்துச்சுன்னா வெளியில் வந்தாங்கன்னா நீங்களே தாவேகா தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்கிடுவீங்க. அது இன்னும் திமுகவுக்கு டேஞ்சர். இதையும் உளவுத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. பாமக உள்ளே கொண்டு வரது மூலியமாக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வரும், அப்படி வந்தால் சிக்கல் அப்படின்னு. அதனால் பாமகவை கொண்டு வர்றது ஒரு சொல்கிறதெல்லாம் பாமகவுலன்னா வதந்தின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அதெல்லாம் அரசியல்வாதிக்கு சொல்கிறது நம்ம நம்பவா முடியும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா வேறு அரசியல் மாற்றங்கள் வரும். இதைத்தான் திருமாவளவன் வேறு மாதிரி சொல்கிறார். திமுகவுடன் தான் இருப்போம் என்று சிலர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ பாமக வந்தால் நம்ம கிளம்பிடலாம் பண்ணால், இல்லைண்ணே நல்லா இருக்குதுண்ணே, அந்த இடம் சூப்பராக இருக்குதுண்ணே, நல்லா வசதி பண்ணி கொடுத்துக்கிறாங்க, ஏன்னா கிளம்பணும்
அண்ணனும் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, ஐயா தான் இருக்கட்டுமே. ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க தமிழ் ஐயா அவரால் தான் தமிழ் வாழுதுன்னு. இப்போ மட்டும் என்ன நடுவில் கொஞ்சம் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லறான்னு தெரில. இது ஒரு பக்கம் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த எலெக்ஷன் அந்த நெருங்க பல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். காங்கிரஸ் தலைமைக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம காங்கிரஸை வளர்க்கணும், ஸோ அதனால திமுகவில் வந்து ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படின்னு தலைமைக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கதா நியூஸ் வருது. ஆட்சியில் பங்கு கொடுத்தா வளர்த்துருவாங்களா? இவங்களும் இருக்கிறாங்க. மதிமுக அவர் வைகோவும் எனக்கு 10 சீட்டு வேணும்னு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நெருக்கலும் அங்கே அதிகமாக இருக்குது. இந்த பழைய ஃபியட்டு கார் இருக்குல்ல, பத்மினி ஃபியட்டு, இன்றைக்கி எங்கேயாவது இருக்குது? பழைய அம்பாசிடர் கார் எங்கேயாவது இருக்குது? எங்கேயாவது நிற்கும், எங்கேயாவது நிற்கும். அது மாதிரி தான் காங்கிரஸும் மதிமுகவும். அது பழைய ஃபியட்டு காரு, இது பழைய அம்பாசிடர். இதெல்லாம் மாடல் போயிடுச்சு. இந்த மாடலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் ஆல்ட்ரு பண்ணி அப்படி இப்படி பண்ணாலும் இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரைக்கும் வந்துடுச்சு. அதனால் இன்றைக்கி வர்ற வாகனங்கள் தான் அடுத்தடுத்து வரும். இதில் இன்னொரு கார் ஒன்று இருக்குது, ஸ்டுடி பேக்கரு, இந்த பாமக. அது என்னைக்கு அடிவாங்கன்னு தெரில. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு தோணுது. இந்த உருட்டுலாம் உருட்டவே கூடாது. ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு உருட்டு சும்மா இந்த அப்படியே உருட்டிகிட்டே இருக்குது. ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு, நீங்கள் கூட்டணி ஆச்சா அதெல்லாம் கிடையாது. யதார்த்தம் இதுதான். அதுக்கு மேலே பெருசாக அழுத்தம் கொடுக்க முடியாதுன்றீங்க திமுக. என்ன அழுத்தம்? சீட்டு நிற்க போகிறீங்க, 6 சீட்டு முடியாதுப்பா, உனக்காக நான் மூட்டை தூக்கி முதுவே வளைஞ்சு பெண்டாகிறேன் தெரியுதா? 6லாம் முடியாது, வேணா 16 கூட நிற்கிறேன். அந்த அழுத்தம் தான் கொடுக்க முடியும், வேறு என்ன கொடுக்க முடியும்? இல்லாட்டி போயிடுவேன். தம்பி கூப்பிட்டுனேங்கிறாப்புல 25 தர்றேன் அந்த தம்பி, அப்படியே போயிடுவேன். நான் மட்டும் போக மாட்டேன், இடதுசாரி இருக்காங்களே அவங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்து அங்கே கூப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா தம்பிக்கு அங்கே 234 ஆள் இல்லை, நாங்கள் போனால் ஒரு 75, மீதி தம்பி பார்த்துக்கோம் அப்படின்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. நேற்று சொல்கிறாருல ஆதவர்ஜுனா, டிசம்பரில் பாருங்கள் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு. ஹரிஹரன் தன்னாவட்டா கேட்குறாருல, யார் வருவா? முஸ்தபா மட்டும்தான் இருக்கார், வேறு யார் வருவான்னு. அரசியலில் அப்படிலாம் கிடையாது. திடீர்னு நீங்கள் முறுக்கிட்டா அங்கே போயிடுவாங்க. அதனால் என்ன வேணால் நடக்கலாம் அரசியலில், நீங்களாம் முடிவே பண்ண முடியாது.